ஹாய் buddies, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டாக் ஹீட் சைக்கிளில் நெருங்கிட்டு இருக்கா? அப்போது இது உங்களுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு ஃபீமேல் டாக் தன்னோட ஃபர்ஸ்ட் ஹீட் சைக்கிளை எப்போ அட்டன் பண்ணணும் தெரியுமா? அது பிறந்ததுலேருந்து 7th மந்த்லேருந்து 10th மந்த்துக்குள்ளே, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே தன்னோட ஃபர்ஸ்ட் ஹீட் சைக்கிளை அந்த ஃபீமேல் டாக் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் சைக்கிளை நாம் எப்பவுமே ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீட் சைக்கிளில் கண்டிப்பாக உங்கள் டாகை மேட் பண்ணக்கூடாது. நான் ஏன் மேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குது. இப்போது நம்ம பொதுவாகவே ஒரு டாகை 2 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி லெவல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் மெச்சூரிட்டி லெவல். இந்த ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி லெவலில் என்னென்ன நடக்கும்னா உங்கள் டாகோட போன், ஸ்கல், அதோட பாடி, அதோட ஸ்கின் டைப் எல்லாமே அது க்ரோத் ஆகிற டைம். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அது பிறந்தலேருந்து 1.5 வயசு வரைக்கும் டெஃபினட்டாக நடக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் மெச்சூரிட்டி லெவல். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்குன்னா உங்கள் டாக் கம்ப்ளீட்டாக அதோட க்ரோத்தை முடிச்சிருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கான செக்ஷுவல் மெச்சூரிட்டி லெவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா நீங்கள் மேட் பண்ணுறதுக்கான சரியான டைம். நான் ஏன் தேர்ட் ஹீட் சைக்கிள் இஸ் குட் ஃபார் மீட்டிங்னு சொல்கிறேன்னா, ஒரு ஃபீமேல் டாக் தான் போட போகிற குட்டியை அதுவே பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்திருக்கும். இப்போது உங்கள் டாகோட ஃபர்ஸ்ட் ஹீட் சைக்கிள் இருந்து அது 13வது ஹீட் சைக்கிள் வரைக்கும், அதாவது டே 1 to டே 13, இந்த இடைப்பட்ட காலங்கள், இந்த இடைப்பட்ட நாட்களில் நாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதை பற்றின ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்கள் ஃபீமேல் டாக் ஹீட் சைக்கிளை நோக்கி வந்துட்டுருக்கா. அதுக்கு முன்னாடியே நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சிம்டம் ஹேர் ஃபால். இன்னும் சொல்ல போனால் ஷெட்டிங் டைம். உங்கள் டாக் மேலே இருக்க முடி நல்லா ஷெட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கான முதல் இன்டிமேஷன். அதாவது உங்கள் டாக் ஹீட் சைக்கிள் நோக்கி வந்துட்டுருக்கு. செகண்ட் இன்டிமேஷன் என்னென்னா உங்கள் டாக் பின்பகுதியில் அதோட வெர்ஜினாக பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் உங்கள் டாக் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நிறையா பிளட் ஸ்டெயின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கக்கூடிய பிளட் ஸ்டெயினோட கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும். அதே 9th டே பார்க்கும்போது அந்த அளவுக்கு டார்க்காக இருக்காது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, நான் என் டாகை 9th டே மீட்டிங் எடுத்துகிட்டு போகிறேன்னு. குட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், உங்கள் டாகை நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு டெஸ்ட் எடுக்கணும். ஸோ காமனாக எல்லாருமே ஃபீமேல் டாகோட 9th டே, அதாவது ஹீட் சைக்கிளோட 9th டேயில் மேட் பண்ணுவாங்க. முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும்? அதாவது உங்கள் ஃபீமேல் டாகோட 7th டே ஆஃப் த ஹீட் சைக்கிளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அங்கே போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா டாகோட ப்ரெக்னென்சி லெவலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் டாகோட பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி வித்தின் 2 to 3 ஹார்ஸ்லேயே சொல்லிடுவாங்க உங்கள் டாக் இந்த டைமில் மேட் பண்ணலாம். அதாவது 9th டேயில் மேட் பண்ணலாமா, இல்லை 10th டேயில் மேட் பண்ணலாமா, ஆர் 11th டேயில் மேட் பண்ணலாமா. இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அதோட லெவல்ஸ். ஸோ ஒரு டாக் தன்னோட ஹீட் சைக்கிளை நெருங்கி வரும்போதே அது தன்னோட ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் 1 to 10, அதாவது 1 to 10. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாயிண்ட் லெவல் என்னன்னா 5 to 10, அதாவது 5க்கு மேலே இருக்கணும், 10க்குள்ளே இருக்கணும். இந்த பாயிண்ட் லெவலில் இருந்தால் சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் உங்கள் ஃபீமேல் டாகோட வேக்சினேஷன் டைம் முடிஞ்சிருக்கக்கூடாது, எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது. செகண்ட் திங், நீங்கள் உங்கள் ஃபீமேல் டாகை மீட்டிங்குக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிவார்ம் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். உங்கள் ஃபீமேல் டாக்கு நீங்கள் மேட் பண்ணக்கூடிய அந்த மேல் டாகுக்கும் வேக்சினேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மேட்டிங் டைமை 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. அதாவது 9th டே, 11th டே, 13th டே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 11th டேவும் 13th டேவும் பண்ணுவாங்க. ஏன் நம்ம 2 டைம் பண்ணுறோன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. உங்கள் டாக் சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட 3 மீட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த பிறகு நீங்கள் பண்ணக்கூடாத 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் திங், உங்கள் டாக் கூட ஓடி பிடிச்சி விளையாடக்கூடாது. செகண்ட் திங், கண்டிப்பாக உங்கள் டாகை கட்டி போட்டு வச்சுருக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் டாக் அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 1 to 13th டே வரைக்கும் நீங்கள்
முக்கியமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் டாக் இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். அதுக்காக நீங்கள் லைசால், ஃபினாயில், டெட்டால் அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெட்டினரி ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபீமேல் டாகோட ப்ரெக்னென்சி ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். வீடியோவில் டே 1 to 13 முதல் நாள்லேருந்து 13ஆம் நாள் வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம், அதாவது ஃபுட் சார்ட், அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.